அண்ணா, முதலமைச்சருக்கு ரொம்ப சுலபங்கண்ணா. ஆளுநர் சொல்வதிலே உண்மை இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அதை மறுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர்கிட்ட சுலபமான விஷயம் என்னென்னா, ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தரவுகள் மூலமாக இல்லை என்று சொல்லட்டும். ஏன் ரேஞ்ச் ஐஜி மீட்டிங் ஏன் நடத்த மாட்டாரு? தமிழகத்தில் 2022 ஏற்கனவே நம்ம சொன்னோங்கன்னா, அதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், மத்திய அரசோட NCARB ரிப்போர்ட்டு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 8.9% ஒரு ஆண்டில் உயர்ந்திருக்கு. 2021, 22 அப்புறம் இன்னும் ரிப்போர்ட் வரலீங்கன்னா, முதலமைச்சருக்கு தைரியமாக இருந்தால் ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு, டிஐஜி கூப்பிட்டு, எஸ்பியை கூப்பிட்டு மாவட்டத்திற்கு எவ்வளவு கிரைம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டுமே. 2022, 23 உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா, 23, 24 உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, பட்டியலின சகோதரருக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்திருக்கு. அதனால தான் முதலமைச்சர் அந்த கூட்டமே போடுறதில்லை. எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு குற்றங்கள் குறைந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்து தம்பட்டம் அடிப்பாங்க. தமிழகத்தில் குற்றம் அதிகரிக்கின்ற ஒரே காரணத்தினால தான் முதலமைச்சர் மூச்சே விடாமல் இருக்கிறாங்க. அதனால் அடுத்த ரிப்போர்ட் வரத்தானா போகுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த நேரமும் 2023, 24 அறிக்கை வரும். எங்கே தப்பிச்சு போகிறாங்க? பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை இந்திய அளவில் அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க. அதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக, பட்டியலின சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பது உண்மை. அதுக்கு தரவுகள் அடிப்படையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணங்கண்ணா. பெரம்பூர் பகுதியில் வந்து அரசு பள்ளி மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. அதற்கான 7 பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. பட் கைது செய்த ஒரு சில நாட்களிலேயே வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மாறுதட்டி கொள்கின்றார்கள். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சுமத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன். உங்கள் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது வழக்கை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் மிக மோசமாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்தவித ஆபரணங்களோ கருவிகளோ கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க ஒழுக்கமாக சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் அந்த கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க? அதனால் போலீஸ் என்பது முன்னால் இருக்கக்கூடிய பிம்பம் மட்டும்தான். போலீஸுக்கு பின்னாடி இந்த வழக்கை நடத்தக்கூடிய ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸுக்கு பின்னால் இந்த வழக்கை வந்து முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் செய்யக்கூடிய அதிகாரிகள், இவங்களுக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கவனம் இல்லைங்கண்ணா. இன்வெஸ்டிகேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால தான் எல்லாரும் உள்ளே போகிறாங்க, 14 நாளில் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவன் மறுபடியும் குற்றம் செய்கிறான். உதாரணத்துக்கு ஞானசேகரன் 2014 தொடர்ச்சியாக குற்றம் செய்கிறவன் 2024 ஒரு பெரிய குற்றம் செய்கிறான். காரணம், பிடிச்சி உள்ளே போட்டாலும் 14 நாள். நேற்று நான் பார்த்தேன், டிவியில் போட்டிருந்தீங்களே, ஞானசேகரன் போலீஸ் வெஹிக்கிளில் போகும்போது ஒரு சின்ன செல்ஃபோனில் பேசுறது, அது டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு அந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க. அது எனக்கு தெரியும். அதனால் போலீஸ் காரில் போகிற ஞானசேகரன் கைக்கு செல்ஃபோன் வருது. அந்த லட்சணத்தில் இவங்க வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை யாராச்சும் கேட்டால் உடனே அறிக்கை கொடுத்து உங்கள் மேலே கேஸை போடுவேன், வழக்கை திசை திருப்புறீங்க, நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசுறீங்க. எத்தனை நாளைக்கு மிரட்டி இன்னைக்கு ஊடக நண்பர்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சி வந்திருக்கு. அதுதான் அந்த அவலத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கின்றேன். நாளை மறுநாள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வருகின்றார்கள். இது ஒரு தனியார் ஒரு திருமணம். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஐயா வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், நம்முடைய முக்கியமான அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர் உட்பட எல்லாரும் வர்றாங்கன்னா ஒரு ஷார்ட் விசிட் மட்டும்தான். இது அவருடைய திருமண நிகழ்வுக்காக தமிழகத்திற்கு வர்றாங்க. கிஷன் ரெட்டி வந்து மத்திய அமைச்சர் மட்டும் இல்லை, நமக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாளர். அதுக்கான இது நடைமுறை இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவருக்கான தேர்தலை கிட்டத்தட்ட பூர்த்தி செய்து விட்டோம். இன்னும் 3 மாவட்டங்கள் மட்டும் பாக்கி இருக்கு. 2-3 நாளில் அதுக்கும் தலைவர் போட்டுருவோம். அதன் பிறகு இந்த மாநிலத்திலே தேர்தல் நடத்துவதற்கு தயாரான சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய பொறுப்பை செய்து முடித்து விட்டோம். தேசிய தலைவர் என்னைக்கு தமிழகத்தில் கிஷன் ரெட்டி அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி மாநில தலைவர் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு. காரணம், மாவட்ட தலைவருடைய நியமனத்தை 100க்கு 100 முடித்து விட்டோம். அன்னைக்கு கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கண்ணா. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றத்திற்கு நான் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர்றேன், ஆளுநர் கைது போட்டாங்க, இது மட்டும் பத்தாதுங்கண்ணா. ஏற்கனவே சொன்னது போல இன்வெஸ்டிகேஷன் 0ல இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் படு அவலத்தில் இருக்கு. எதையுமே கணக்கில் எடுக்காம காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு அது ஒரு அவலத்துறையாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றம் குறையுங்கண்ணா? இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடத்துறதில்ல, கோர்ட்டில் போய் அக்யூஸ்ட்டை பிடிச்சி வைக்கிறதில்ல, எதுவுமே செய்யாமல் வெறும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் யாருக்கு? அதனால் காவல்துறைக்கு உண்மையாலுமே இன்னைக்கு ரிசோர்ஸஸ் கொடுங்க, பெட்ரோல் கார் கொடுங்க, வண்டி கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கீழே குறைய ஆரம்பிக்கும். நன்றிங்கண்ணா.